இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பக்க எண் 41ல இருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தக பயிற்சிகள் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம ஏற்கனவே வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்க எழுத்துக்களோட வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. வாங்க லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். எழுத்து அறிவோம். ஐ ஐ ஐவர், ஐ ஐந்து, ஐ ஐ ஐவர், ஐ ஐந்து. படத்திற்கு உரிய எழுத்துக்களை வண்ணமிடுக. இங்க என்ன படம் கொடுத்திருக்காங்க? ஐவர். அப்போ அந்த எழுத்துக்களை மட்டும், அதாவது ஐ எழுத்தை மட்டும் வண்ணமிட போறோம். இங்க எதெல்லாம் ஐ எழுத்தோ அதெல்லாம் நம்ம கலர் பண்ணிக்கலாம். அடுத்தது எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க. ஐ நடுவில் என்ன படம் கொடுத்திருக்காங்க, என்ன எழுத்து கொடுத்திருக்காங்க? ஐ. இங்க பாருங்க, ஐவர். அப்போ ஐங்கிற எழுத்தை முதல் எழுத்தா கொண்ட சொற்களை நம்ம கோடு போட்டு இணைக்க போறோம். ஐ ஐம்பது, ஐ ஐயம், ஐ ஐப்பசி, ஐ ஐந்து. இது எல்லாமே ஐ எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்கள். அடுத்தது உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. ஐ ஐ எழுத்துல தொடங்கக்கூடிய படங்கள் இங்க என்னென்னலாம் இருக்கு? ஐந்து, ஐவர். இது ரெண்டும் ஐ எழுத்தில் தொடங்கக்கூடிய படங்கள். அதே மாதிரி இந்த ஐயையும் வண்ணமிடணும். நம்ம எப்படி எழுதணுமோ அதே மாதிரி உள்ள இருந்து வெளியே வரைக்கும் வண்ணமிடணும். அடுத்தது சரியான வடிவத்தை இணைக்க. இங்க என்ன படம் கொடுத்துருக்காங்க? ஐந்து. ஐயோட சரியான வடிவம் எது? இதுதான். அப்போ இதுதான் ஐயோட சரியான வடிவம். அடுத்தது விதவிதமாக எழுதி பழகுவோம். எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி தான், இங்க கொடுத்துருக்கிற மாதிரியெல்லாம் நீங்க விதவிதமா எழுதி பழகுனீங்கன்னா அந்த எழுத்தை எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியும். அது நல்லா மைண்ட்ல ரெஜிஸ்டரும் ஆகும். அதனால இது எல்லாமே ஒவ்வொரு எழுத்துக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஐ எப்படி எழுதலான்னு பார்ப்போம். எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய இந்த சிகப்பு அம்புக்குறியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி வெளியே வந்து உள்ள போயிட்டு மறுபடி வெளியே வரணும். நீங்க நோட்ல எழுதும்போது கரெக்டா அந்த கோட்டுக்குள்ளேயே எழுதிக்கோங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி தான் எழுதணும். உள்ள இருந்து வெளியே வரணும். இங்கே எனக்கு சரியா வரல, ஆனால் நீங்கள் நோட்டில் எழுதும்போது கரெக்டாக அவங்க கொடுத்துருக்கிற புள்ளிகள் மேலேயே இணைத்து எழுதிக்கோங்க. அடுத்தது எழுத்து அறிவோம். ஓ ஓ ஒன்பது, ஓ ஒலிப்பான், ஓ ஒன்று, ஓ ஒட்டகம், ஓ ஓனான், ஓ ஓநாய், ஓ ஓலை, ஓ ஓடம். அடுத்தது படத்திற்கு உரிய எழுத்துக்களை வட்டமிடுக. இங்க என்ன படம் கொடுத்துருக்காங்க? ஒட்டகம். ஒட்டகத்தோட முதல் எழுத்து என்னது? ஓ. அப்போ அந்த ஓ எழுத்தை எல்லாமே வட்டமிடணும். அடுத்தது இங்க கொடுத்துருக்கிற படம் ஓடம். அப்போ ஓ. அந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க. இங்க தொட்டியில ஓ எழுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஓ எழுத்தை முதல் எழுத்தா கொண்ட சொற்கள் எல்லாத்தையும் நம்ம இங்க இணைக்க போறோம். ஓ ஒன்பது. அடுத்தது ஒட்டகம், ஒலிப்பான், ஒன்று. இது எல்லாமே ஓவை முதல் எழுத்தா கொண்ட சொற்கள். அடுத்தது ஓ. ஓ இருக்கக்கூடிய, அதாவது ஓ எழுத்த முதல் எழுத்தா கொண்ட சொற்கள் எல்லாத்தையும் நம்ம இங்க மேட்ச் பண்ண போறோம். ஓ ஓடை, ஓ ஓனான், ஓ ஓலை. இது எல்லாமே ஓ எழுத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள். அடுத்தது உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. ஓ ஓல என்னென்ன படங்கள் இங்க இருக்கு? ஓ ஒன்று, ஓ ஒலிப்பான். அப்போ இது ரெண்டும் தான் ஓல ஆரம்பிக்கக்கூடிய படங்கள். அதே மாதிரி இதையும் நம்ம உள்ள இருந்து எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் வண்ணமிடணும். இது ரெண்டையும் சரியா வண்ணமிட்டுக்கோங்க. அடுத்தது சரியான வடிவத்தை இணைக்க. ஒட்டகம். இப்போ இங்க ஓவோட சரியான வடிவம் எதுங்கிறத மேல பார்த்து அதோட இணைச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த ஓ எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். எப்பவுமே ஆரம்பிக்கும் போது உள்ள இருக்க ரெட் கலர் அம்புக்குறியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த புள்ளி மேலேயே நீங்கள் கவனமாக இணைச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அழகான ஷேப் வரும். இந்த புள்ளி மேலேயே முதல்ல எழுதும்போது அந்த புள்ளி மேலேயே இணைச்சு எழுதுங்க. உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம்தான் மறுபடி வெளியே வரணும். வந்து இங்கே இப்படி எழுதணும். இப்படி தான் ஓ போடணும். இதை நீங்கள் எழுதி பழக பழக ஒவ்வொரு எழுத்தும் அதுக்கான சரியான வடிவங்களோட வந்துடும். அடுத்தது இங்கேயும் உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. ஓ ஓ எழுத்தில் தொடங்கக்கூடிய படங்கள் எது? ஓ ஓனான், ஓ ஓலை.
அதே மாதிரி இந்த ஓவையும் சரியா உள்ள இருந்து நம்ம எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி வண்ணமிட்டுக்கோங்க. அடுத்தது சரியான வடிவத்தை இணைக்க ஓ நான், ஓவோட சரியான வடிவம் எது? முதல்ல இருக்கிறதா, அப்போ அதை கோடு போட்டு இணைச்சுக்கலாம். அடுத்தது ஓ, இதையும் நம்ம எப்படி எழுத போறோம்? அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் எழுத போறோம். முதல்ல உள்ள இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி இங்க வந்து உள்ள போயிட்டு மறுபடியும் வெளியே வரணும். ஓ இதோட நிப்பாட்டிடுவோம். ஓ போடும்போது உள்ள சுழிச்சு விடணும். இந்த மாதிரி தான் ஓ எழுதணும். அடுத்தது எழுத்து அறிவோம். அவ், அவ், அவ்வை, அவ், அவ்வை, அவ், ஔடதம், அவ், ஔடதம். சரியான வடிவத்தை இணைக்க ஔடதம், ஔடதம்னா மருந்து அப்படின்னு அர்த்தம். அப்போ அவ்வோட சரியான வடிவம் எது? இதுதான் அவ்வோட சரியான வடிவம். அதனால அதை நம்ம கோடு போட்டு இணைக்கணும். அதை நம்ம கோடு போட்டு இணைச்சிக்கலாம். அடுத்தது படத்திற்கு உரிய எழுத்துக்களை வண்ணமிடுக. இங்க யார் இருக்காங்க? ஔவையார். அப்போ அவுங்கிற எழுத்து எல்லாத்தையுமே நம்ம வண்ணமிட்டுக்கலாம். அடுத்தது உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. ஔ, ஔல இங்க என்ன படம் இருக்கு? ஔடதம், ஔ, ஔடதம். அதே மாதிரி ஔவையும் நம்ம சரியா எழுதணும். இங்கே எப்பவும் போல உள்ள இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஓ போடுவோம்ல, அதே மாதிரி தான் போட்டு வரணும். இங்க வரைக்கும் இப்படியே நிப்பாட்டிட்டு மறுபடி இந்த லா இங்க வரைக்கும் போயிட்டு, எப்பவுமே மூக்கு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம்தான் இங்கே கீழே கொண்டு வரணும். ஔ, ஔ. இதே மாதிரி எழுதுக கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொன்றையுமே நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எழுதிட்டு எல்லா கட்டத்துலையுமே ஔ எழுதிக்கோங்க. அடுத்தது கற்றல் பயணம். எழுத்தை கண்டுபிடித்து எழுதுக. அ ஆ இ ஈ உ உ ஏ ஏ. இந்த 8 எழுத்துகளுக்கும் நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம். இதே மாதிரி பிக்சர்ஸ் வச்சு தான் எழுதியிருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். ஐ இங்கே இருக்கு. ஐ. ஓ, ஓ இந்த இருக்கா? இதுதான் ஓ. ஓ, ஓ இருக்கா? அதே மாதிரி இதுதான் ஔ. அதையும் நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது முதல் எழுத்தை எழுதுக. இங்க என்ன படம் கொடுத்துருக்காங்க? ஒட்டகம். ஓ, ஒட்டகம். ஔவையார். ஔ, அவ்வை. 5, ஐ, 5. ஓநான். ஓ, ஓநான். சொல்லிக்கொண்டே எழுதுக. இங்கே ஒவ்வொரு தடவையும் எழுதும்போது நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுதணும். ஒவ்வொரு பாக்ஸ் எழுதும் போதும் ஐ, ஐன்னு சொல்லிக்கிட்டே எழுதணும். இதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லையும் அந்தந்த எழுத்துக்களை ஃபில் பண்ணிக்கோங்க. எழுதும்போது கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே எழுதணும். அடுத்தது எழுத்து அறிவோம். உயிரெழுத்துகள் முடிஞ்சிச்சு. கடைசியாக இருக்கிறது இது என்னது? ஆயுத எழுத்து. இதை உயிரெழுத்துன்னு சொல்ல மாட்டோம், ஆயுத எழுத்து. அக், அக். எக்வால், எக்குவால். சரியான எழுத்தை வட்டமிடுக. இதில் எது அக்கோட சரியான வடிவம்? இதுதான் சரியான வடிவம். அப்போது அதை வட்டமிட்டுட்டு இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அக் எழுத போகிறோம். அக். சொல்லிக்கொண்டே எழுதுக. இது நம்ம ஆலிருந்து அவ் வரைக்கும் முழுசாக ஃபில் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கட்டம் எழுதும் போதும் கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே தான் எழுதணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கட்டம் எழுதும் போதும் கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அது உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் மனப்பாடமாக நல்லாவே உதவும். அடுத்தது மேலே எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம படித்த 12 உயிரெழுத்துகளும் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்த படங்களும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சரியான முதல் எழுத்தை நம்ம எழுத போகிறோம். இது என்ன படம்? ஓடம். ஓ, ஓடம். இது 5, 5. ஐ, 5. எறும்பு. ஏ, எறும்பு. இலை. இ, இலை. ஊஞ்சல். ஊ, ஊஞ்சல். ஒட்டகச் சிவிங்கி. ஓ, ஒட்டகச் சிவிங்கி. ஔடதம். ஔ, ஔடதம். ஆமை. ஆ, ஆமை. உரல். உ, உரல். ஏணி. ஏ, ஏணி. ஈட்டி. ஈ, ஈட்டி. அணில். அ, அணில். இந்த மாதிரி அதோட சரியான முதல் எழுத்தை பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பாட சம்பந்தமான வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.